Hi, welcome to SV's Edutainment. So, in the channel is especially dedicated to commerce students from 11 to UG, also NET TRB. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் உடைய ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஆக்சுவலி இது நெட்டில் கேட்குறாங்க, டிஆர்பி எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ பேசிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் உடைய சம்ஸ் நல்லா தெரியும் அவங்களுக்கு, பட் தியரி சைடு வந்து அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் வாட் ஐ ஃபீல் இஸ், நீங்கள் தியரி நல்லா படித்தாதான் உங்களுக்கு வந்து சம் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படிங்கிறது புரியும். ஆல்சோ தியரி கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து இதை வச்சு யூ கேன் ரைட் ஆன் யோர் ஓன். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பார்ட்னர்ஷிப், அதோடைய ஃபண்டமெண்டல் திங்ஸ். வாட் இஸ் ஃபண்டமெண்டல் அப்படின்னா பேசிக், எதுக்கு வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபண்டமெண்டல் திங்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் பார்ட்னர்ஷிப், எப்படி பார்ட்னர்ஷிப் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 or more persons will become a joint owners. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, for a growing business to meet the requirements. அப்போது ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸ், ஒரு க்ரோயிங் பிஸ்னஸில் வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக 2 or more persons will come together and they'll start a business, and அவங்க எல்லாருமே ஜாயிண்ட் ஓனர்ஸாக இருப்பாங்க. Each of them will bring a certain amount of capital. ஒவ்வொருத்தவங்களும் கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி சில அமௌண்ட் வந்து கொண்டு வருவாங்க. அந்த கேபிட்டலை பேஸ் பண்ணி அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோஸையும் வந்து நம்ம நிர்ணயிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சச் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்காக 2 or more persons டுகெதராக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கேபிட்டல் கொண்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்புடைய பேர் தான் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்? பார்ட்னர்ஷிப் வந்து அக்கார்டிங் டு செக்ஷன் 4 ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க? The relationship between persons who have agreed to share the profits of a business carried on by all or any of them acting for all. So partnership அப்படின்றது according to section 4 1932 Indian Partnership Act பிரகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the relationship between persons, ஒரு பர்சன்ஸ் உடைய ரிலேஷன்ஷிப் எதுக்கு அவங்க எல்லாருமே அக்ரி பண்ணியிருக்காங்க, எதுக்காக அக்ரி பண்ணியிருக்காங்க? டு ஷேர் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். அப்படின்னா ஒரு பிஸ்னஸை ஒன்று எல்லோரும் சேர்ந்து பண்ணுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அந்த இருக்கிற பார்ட்னர்ஸ்குள்ளே யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்காக ஆக்டிங் பண்ணி அந்த பிஸ்னஸை பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது தான் டெஃபினிஷன் சொல்கிறாங்க. ஸோ பர்சன்ஸ் மேக்கிங் அன் அக்ரிமெண்ட் டு கேரி பிஸ்னஸ் ஃபார் காமன் பர்பஸ் ஆர் கால் பார்ட்னர்ஸ் இண்டிவிஜுவலி. ஸோ அந்த பிஸ்னஸை பண்ணுற பர்சன்ஸ் காமன் பர்பஸ், எல்லாருக்கும் ஒரே காமனாக இருக்கணும் பர்பஸ்ஸு. நான் ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது, எல்லாருமே சேர்ந்து ஒரே பிஸ்னஸாக பண்ணணும், காமனாக இருக்கணும் அப்படின்றவங்கள நம்ம பார்ட்னர்ஸ்ன்னு இண்டிவிஜுவலாக சொல்கிறோம். தனித்தனியாக பார்த்திங்கன்னா இவங்க பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். கலெக்டிவ்லி எல்லாரையுமே சேர்த்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், அவங்கள ஃபர்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்சோ இந்த நேம் வந்து அவங்களுடைய நேம், அந்த ஃபர்முக்கு வந்து ஒரு நேம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நேமோட அண்டரில் அந்த பிஸ்னஸ் வந்து கேரிட் ஆன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங்லி த எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆர், எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, பார்ட்னர்ஷிப்போட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there must be an agreement entered into between 2 or more person. எப்போவுமே பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு அக்ரிமெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The object of the agreement must be to share the profits of the business. ஸோ இதோட objective சொல்லுவாங்க இல்லையா, அதோட ஆப்ஜெக்ட் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஷேர் த ப்ராஃபிட்ஸ். அந்த அந்த பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ த பிஸ்னஸ் மஸ்ட் பி கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் த பர்சன் கன்சிடர் ஆக்டிங் ஃபார் ஆல். ஸோ ஒன்று எல்லாருமே சேர்ந்து பண்ணணும், இல்லை அப்படின்னா கன்சர்ன்டாக ஒரு பர்சன் வந்து மற்றவங்களுக்காக அந்த பிஸ்னஸை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபார்ம் டு கேரி ஆன் அ லாஃபுல் பிஸ்னஸ். கண்டிப்பாக அது வந்து லாஃபுல் பிஸ்னஸாக இருக்கணும், இல்லீகல் பிஸ்னஸாக இருக்கக்கூடாது. It is an association of 2 or more persons. That is, the number of persons constituting a partnership must not extend 10 in case of banking business. ஸோ இது வந்து
2 or more person அசோசியேட் ஆகிருக்கணும். 1 person ஒரு இது பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் நோன் அஸ் சோல் ட்ரேடர் இல்லையா. ஸோ எப்போவுமே 2 or more persons வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கணும். அதுவுமே ஒரு எக்ஸ்டெண்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் பிஸ்னஸில் 10க்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. ஆல்சோ அதர் பிஸ்னஸில் வந்து 20க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்மிங் டு பார்ட்னர்ஷிப் டீட். வாட் இஸ் பார்ட்னர்ஷிப் டீட்? ஒரு டீட் போட்டுப்பாங்க இல்லையா, எங்கே இந்த பத்திரம் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு டீட் போட்டுப்பாங்க. Partnership is therefore the result of an agreement between 2 or more persons to carry on a business jointly for the common benefit of all. ஸோ எல்லாருமே ஒரு காமனாக ஒரு பெனிஃபிட்டுக்காக எல்லாருமே ஒரே பிஸ்னஸ் பண்ணலாம், அதுலேருந்து வந்து ப்ராஃபிட்டை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நெசசரியாக லீகலாக வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போடணும், ரைட்டிங்கில் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வாய் வார்த்தையிலே சொல்லிட்டு கூட போடலாம். பட் so it is highly desirable, however, that there be a written agreement between the partners. கண்டிப்பாக ரிட்டன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலோ நம்ம வந்து வாய் வார்த்தையோடு நிறுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ப்ரூஃபுமே இருக்காது. ஸோ அதனால் ரிட்டன் அக்ரிமெண்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. The document or the instrument containing the agreement between partners is known as partnership deed. ஸோ ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதோடைய பேர் தான் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்கிறாங்க. Although no two partnership deeds are alike, every partnership deed should contain the following clauses. 2 பார்ட்னர்ஷிப் டீட் வந்து ஒரே மாதிரி இருக்காது, ஆனால் எல்லா பார்ட்னர்ஷிப் டீட்லேயும் இந்த கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷுட் கண்டெயின் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும். என்னென்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் த ஃபர்ம் அண்ட் நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ். அந்த ஃபர்முடைய நேம் என்ன, அதோடைய நேச்சர் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி பார்ட்னர்ஸ், அவங்களோட நேம் அட்ரஸ் அது எல்லாமே அதில் இருக்கணும். தென் டியூரேஷன் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், 1 வருஷம் பண்ண போகிறோம் இல்லை 3 இயர்ஸ் பண்ண போகிறோம் இல்லை 5 இயர்ஸ் பண்ண போகிறோம்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி அதில் டியூரேஷன் வந்து இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ம் அண்ட் ஷேர் ஆஃப் ஈச் பார்ட்னர். எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வராங்க, அதில் ஈச் பார்ட்னருக்கு எத்தனை ஷேர் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் த ரேஷியோ ஆஃப் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ். ஸோ 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து 2ல் 1 பங்கு எடுத்துப்பாங்க, இல்லை ஒருத்தர் வந்து இன்னொரு இதில் 3ல் வந்து 1 பங்கு எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்குன்னா 2:1 அப்படின்ற மாதிரி அந்த ரேஷியோவை நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெதர் கேபிட்டல்ஸ் ஆர் பி ஃபிக்ஸ்ட் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங். ஸோ கேபிட்டல் வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுக்க போகிறாங்களா இல்லை ஃப்ளக்சுவேட்டிங்கில் இருக்க போதா, மாறிக்கிட்டே இருக்க போதா அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணணும். வெதர் எனி இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பி அலவுட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் and if so at what rate. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த கேபிட்டலுக்கு கொடுக்க போகிறோமா, அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ரேட்டில் கொடுக்க போகிறோம் அதையும் அதில் மென்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் அட்வான்ஸஸ், அட்வான்ஸ் வாங்கினதில் எத்தனை இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணணும். வெதர் எனி இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பி சார்ஜ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அண்ட் இஃப் ஸோ அட் வாட் ரேட். சேம் இதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போது பார்ட்னர்ஸ் கேபிட்டல்லேருந்து இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வரவு, அதே மாதிரி ட்ராயிங்ஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து லயபிலிட்டி நம்ம ட்ரா பண்ணிட்டோம், அதில் வந்து எத்தனை சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த அமௌண்ட் ஆஃப் சேலரிஸ் ஆர் சம் அலவன்ஸ் இஃப் எனி பேயபிள் டு த பார்ட்னர்ஸ்க்கு எதுவும் சேலரி கொடுக்குறோமா இல்லை ஏதாவது அலவன்ஸ் கொடுக்குறோமா அதையுமே அதில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த அமௌண்ட் விச் ஈச் பார்ட்னர் கேன் வித்ட்ரா ஃபார் இஸ் ப்ரைவேட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ப்ரைவேட் எக்ஸ்பென்சஸ் அப்படி அவங்களுக்காக வந்து என்ன அமௌண்ட்டை வந்து ஈச் பார்ட்னர் வந்து வித்ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அதில் அந்த அமௌண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும், மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு கீப்பிங் ஆஃப் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கணும், அது ப்ராப்பராக வச்சுக்கணும். அது எதுவாக வைக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் அதில் அந்த ரிலேட்டட் டு கீப்பிங் ஆஃப் ப்ராப்பர் புக்ஸையுமே அதில் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. த பீரியட் ஆஃப்டர் விச் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் டு பி ப்ரிப்பேர்ட். ஸோ எப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, 1 இயரா இல்லை 6 மந்த்ஸா இல்லை வந்து ஆஃப்டர் 1.5 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து அந்த பீரியடை
நம்ம மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. த ஆடிட் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ், எப்போ ஆடிட் பண்ண போகிறோம், அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஒன், அட்மிஷன் பண்ணிக்கலாமா இல்லை அதே மாதிரி வந்து எக்ஸிஸ்டிங் ஒன்னை வந்து நம்ம வேணான்னு சொல்லிக்கலாமா, இது எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணணும். த மெத்தட்ஸ் ஆஃப் அசர்டைனிங் த ஷேர் ஆஃப் குட்வில் ஆஃப் அ பார்ட்னர் ஆன் இஸ் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ஆர் டெத். ஸோ சப்போஸ் ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகிட்டாங்க இல்லை டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்களுடைய குட்வில்லை வந்து எப்படி அவங்க எடுத்துப்பாங்க, அசர்டைனிங் ஷேர், அதுக்கு வந்து எத்தனை % இல்லை எத்தனை ரூபா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். வெதர் டிசிஷன் in the case of Garner versus Murray is to apply in the case of insolvency of partner. Suppose ஏதாவது ஒரு பார்ட்னர் இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா கார்னர் விசஸ் முரே அந்த கேஸோடைய டிசிஷன் வச்சு நம்ம பண்ண போகிறோமா அப்படிங்கிறதே அதில் மென்ஷன் பண்ணணும். இந்த கார்னர் விசஸ் முரே அப்படிங்கிறத வந்து நம்ம இன்சால்வென்சி ஆஃப் அ பார்ட்னரில் டீட்டெயில்டாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் அப்ளிகபிள் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீல். ஸோ என்னென்ன வந்து ரூல்ஸ் அப்ளிகபிள் இந்த ஆப்சன்ஸ், சில பேர் வந்து வேணாம் நமக்கு எதுக்கு டீட் அப்படின்னு சொல்லி டீட் இல்லாமையே கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லையா, இட் இஸ் நாட் கம்பல்சரி. ஸோ அப்படி இருக்கும்போதும் சர்டின் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஆர் டு பி ஷேர்ட் ஈக்குவலி அமாங்ஸ் பார்ட்னர். ஸோ சப்போஸ் ஒரு டீட் இல்லை அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஈக்குவலாக கொடுக்கணும், 1:1 அந்த மாதிரி வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா எல்லாருமே ஈக்குவலாக வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும். பிகாஸ் அங்கே தான் வந்து அந்த மேலே நம்ம பார்ட்னர்ஷிப் டீடில் என்ன பார்த்தோம், அவங்க கொண்டு வர கேபிட்டலை வச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுடைய ப்ரொப்போர்ஷனை நம்ம நிர்ணயிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆனால் இங்கே பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை, ஃப்யூச்சரில் எந்த டிஸ்பியூட்ஸும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவலாக பிரிச்சுட்டு போயிடணும். Next, interest on loan. So any loan amount apart from capital advanced by a partner, he or she is entitled to interest on the same at 6% per annum. ஸோ இங்கே வந்து அவங்க வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒன்று சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு 6% per annum கொடுக்கணும் பார்ட்னர், அதர் தேன் அப்பார்ட் ஃப்ரம் கேபிட்டல்லேருந்து எடுக்காமல் வேறு ஏதாவது வந்து லோனோ இல்லை அட்வான்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு 6% per annum வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை போட்டுட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பி அலவுட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. இதை நம்ம இங்கே நோட் பண்ணிக்கணும். மேலே வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தோம், இங்கே வந்து எத்தனை இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது எத்தனை % நம்ம அங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ பார்ட்னர்ஷிப் வந்து ஆப்சன்ஸாக இருந்துச்சுன்னா அது தேவையில்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டு வாங்கக்கூடாது, நம்ம கேபிட்டல்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வராது. இஃப் அண்டர் த அக்ரிமெண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பி பெய்ட், இட் வில் பி அலவுட் ஒன்லி வென் தேர் இஸ் ப்ராஃபிட். இன் கேஸ் ஆஃப் லாஸ் நோ இன்ட்ரெஸ்ட் கேன் பி அலவுட். இல்லை எனக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சோம் அப்படின்னா அந்த டைமில் ப்ராஃபிட் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை எடுக்க முடியும், தவிர லாஸ் இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் cannot be allowed. Next, salary to partner. Partners are not entitled for any salary or other remuneration. ஏன்னா இது எல்லாமே வந்து மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். நான் இவ்வளோ சொன்னேன், எனக்கு இவ்வளோ தரணும்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுனால எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, காமனாக சொல்லியிருக்காங்க. And then interest on drawings. No interest is to be charged on drawings. Drawingsக்குமே வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It should be noted that the partners may change any of the points mentioned above by agreement. இது நல்லா கவனிங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடில் இது எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் இல்லை திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து தோணுது, இல்லை நம்ம நல்ல லாபமாக போகுது, நம்ம ஏன் சேலரி எடுத்துக்கூடாது, நம்ம ஏன் வந்து கேபிட்டல்லேருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கூடாது, லாஸாக இருந்தாலும் பரவாயில்லையே அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனி பாயிண்ட்ஸ் மென்ஷன்ட் அபோவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன்லி த்ரூ அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்னா என்ன, பார்ட்னர்ஷிப் டீட் போட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், எப்போவுமே அக்கௌண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்க்கு என்னென்ன வரவு செலவு எல்லாமே நம்ம எழுதணும். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அக்கௌண்ட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். The daily transactions of a partnership firm are recorded according to the principles of double entry system. ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 2 வாட்டி வந்து நம்ம அதை மென்ஷன் பண்ணுறது தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேயுமே கண்டிப்பாக டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் த சேம் வே ஆஃப் சோல் ட்ரேடருக்கு நம்ம எப்படி டபுள் என்ட்ரி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. However, the net profit as shown by profit and loss account is transferred to another account called the profit and loss appropriation account. ஸோ இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும்,
நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் எப்படி ட்ரேடிங் போட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் நெட் ப்ராஃபிட் வரும் இல்லையா? அந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் அக்கௌண்ட் ஷோஸ் ஹவு த ப்ராஃபிட் மேட் டியூரிங் அ பீரியட் டுகெதர் வித் த பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் த ப்ரிசீடிங் இயர். பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் த ப்ரிசீடிங் இயர் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து எத்தனை பேலன்ஸ் வந்துச்சோ அதையும் சேர்த்து இதில் நம்ம காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு ஸோ இதில் வந்து நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அக்கௌண்ட்ஸில் இல்லையா? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. பிஃபோர் அசர்டைனிங் த அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் விச் இஸ் டிவிஷபிள் அமாங் த பார்ட்னர்ஸ் த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் யூஸ்வலி நெசசரி இன் ஆர்டர் டு அட்ஜஸ்ட் த மியூச்சுவல் ரைட்ஸ் ஆஃப் தி பார்ட்னர். ஸோ அவங்களுடைய மியூச்சுவல் ரைட்ஸ்க்காக வந்து அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து டிவிசிபிள் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து சில சர்டன் அட்ஜஸ்ட்மெண்ட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் ஒன். It has already been stated above that interest on partners' capital is not allowed unless the partnership deed so provides. So already நம்ம பார்த்துட்டோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் பார்ட்னர்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் டீடில் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுவோம். அதை தான் நம்ம அலோவ் பண்ண மாட்டோம் இல்லையா? That is, there must be a definite provision in the partnership deed about it. கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் டீடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கணும். It is nothing but a division of a part of profit according to capital ratio, which is particularly allowed when disproportionate capitals are contributed by partners, and the same is followed just to compensate the partner who has contributed relatively more capital. இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நிறைய கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் வந்து கம்மியாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஈக்குவலாக பண்ணுறதுக்காக ஈக்விட்டி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய கொடுத்தவங்களுக்கு நிறையவும் கம்மியாக கொடுத்துரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 3:2:1 அப்படின்னு நம்ம வந்து சம்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி பிரித்து கொடுப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. when interest on capital is not charged, the real division of the profit will not be affected provided the capital ratio and the profit sharing ratio are equal or the ratios of both capital and profit are the same. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து சார்ஜ் பண்ணலை அப்படின்னா அதோட டிவிஷன் ஆஃப் ப்ராஃபிட்டை நம்ம எப்படி எடுப்போம், இட் வில் நாட் அஃபெக்ட் த கேபிட்டல் ரேஷியோவில் அஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரேஷியோ இல்லைன்னா த ரேஷியோஸ் ஆஃப் போத் கேபிட்டல் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஆர் தி சேம். கேபிட்டல் வந்து இப்போது 10,000 rupees ஒருத்தர், அதுக்கப்புறமா வந்து 8,000 ஒருத்தர், அப்புறம் 6,000 ஒருத்தர்னால் நம்ம என்ன பண்ணுவோம் 10:8:6 அப்படின்னு போடுவோம். திரும்பி அதை வந்து கம்மி பண்ணால் 5:4:3. ஸோ இந்த ரேஷியோ தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராஃபிட்டையும் ஷேர் பண்ணிக்க போகிறோம், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கும் ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Interest on capital is generally calculated on the opening balance of the partner's capital. If the opening capital is not given, it is to be calculated by subtracting those items which have been added to the capital and by adding those items which have been subtracted. So இங்கே interest on capitalல வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்போ தான் நம்மளால் வந்து கேல்குலேட் பண்ண முடியும். சப்போஸ் ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க, பை சப்ராக்டிங் தோஸ் ஐட்டம்ஸ் விச் ஹவ் பீன் ஆடட் டு த கேபிட்டல். எதெல்லாம் ஆட் பண்ணோமோ கேபிட்டலில் அது எல்லாத்தையுமே சப்ராக்ட் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்கலாம், இதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. கேல்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் தி இயர். ஸோ இது வந்து என்னது க்ளோசிங் கேபிட்டல் போட்டு அதில் வந்து ட்ராயிங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை ஆட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் அந்த அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை லெஸ் பண்ணி அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணி ப்ராஃபிட்டையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ இருந்துச்சோ எவ்வளோ பார்ட்னர்ஸுடைய ஓப்பனிங் கேபிட்டலை நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது எப்படி வந்திருக்கு, ஆல்ரெடி இதெல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பார்ட்னர் வந்து 1000 ரூபாய் வச்சுருப்பாங்க, அதில் வந்து 500 ரூபாய் வந்து அவனுக்கு ப்ராஃபிட்டில் வந்திருக்கும். ஸோ ஆட் பண்ணியிருக்கலாம்.
1500 ஆட் ஆகிருக்கும் அவனோட கேபிட்டல். தென் அடிஷ்னல் கேபிட்டல் ஒரு 500 2000 ஆட் ஆகிருக்கும். அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒரு 50 2050 வந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்லேருந்து அவனுக்கு ஒரு 50 மைனஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது மைனஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம அதை அப்படியே உல்ட்டா பண்ண போகிறோம், அவ்வளோதான். என்னென்ன நம்ம ஆட் பண்ணோமோ அதை லெஸ் பண்ண போகிறோம், என்னென்ன லெஸ் பண்ணிக்கிட்டோமோ அதை ஆட் பண்ணி அந்த ஓப்பனிங் கேபிட்டலை கண்டுபிடிக்கிறோன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டு அட்ஜஸ்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி போடுவாங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெக்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். ஓகேவா? கேபிட்டல் அக்கௌண்ட் இல்லைன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அந்த பார்ட்னர்ஸுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு interest on drawings. Next one is interest on drawings. In the absence of an agreement, no interest can be charged on drawings. Same, அங்கே நம்ம எப்படி absence of agreement இல்லை அப்படின்னா இங்கே interest on drawings நமக்கு இல்லைன்னு தானே பார்த்தோம். ஸோ பட் it is usual to charge interest on drawings where interest on capital is allowed. ஸோ interest on capital நம்ம allow பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக interest on drawings நம்ம allow பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The amount of interest on drawings related to each partner is calculated and debited to respective partner's capital or current account. ஸோ interest on drawings வந்து ஈச் பார்ட்னருடைய ரிலேட் ஆனதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி அதை அவங்கவுங்க பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம டெபிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆஸ் அ கேஸ் மேபி த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பீயிங் கிரெடிட்டட். ஸோ இங்கே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து அதை கிரெடிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கேபிட்டல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். இது அப்படியே பாருங்கள், இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு வராது, அப்படியே உல்ட்டாவாக வருது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். கேபிட்டல் அக்கௌண்ட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்ன்னு வருது. அதே மாதிரி இங்கே P&L அப்ராப்ரியேஷன் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு வர்றது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் டு P&L அப்ராப்ரியேஷன் வருது. ஸோ இது ரெண்டுமே உல்ட்டா பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னால் நமக்கு வரவு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்னால் நம்ம வந்து செலவு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் நம்ம பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நமக்கு வருது. ஸோ இது வரது, இது செலவு. ஸோ அதனால் வந்து அது ஆப்போசிட். ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொன்று நீங்கள் தாராளமாக போட்டுடலாம். The amount of interest on drawings is calculated on each separate withdrawal from the date of withdrawal to the date of accounts are closed. ஸோ எப்போ எடுத்தாங்க, எந்த டேட்டில் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி எந்த டேட்டில் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் முடியுது அப்படிங்கிறத வச்சு ஒவ்வொரு பார்ட்னர்தையும் பார்ப்பாங்க. ஒரு பார்ட்னர் வந்து ஜூனில் எடுத்திருப்பாங்க, இன்னொரு பார்ட்னர் வந்து ஜூலையில் எடுத்திருப்பாங்க, இல்லை இன்னொருத்தர் டிசம்பரில் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டேட், அதுவும் வந்து டேட் பார்ப்பாங்க. ஒருத்தர் வந்து 1 ஜூன் எடுத்திருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து 30 ஜூன் எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கான கேல்குலேஷனை ஈச் செப்ரேட் வித்ட்ராவல் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்வைஸ் டு கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எதர் பை ப்ராடக்ட் மெத்தட் ஆர் பை ஆவரேஜ் டியூ டேட் மெத்தட். ஸோ இந்த ரெண்டு மெத்தடையும் பற்றி நம்ம பார்த்துடலாம். Where the dates of withdrawal are not given, interest on drawings is generally calculated for 6 months. ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து date of withdrawals are not given, interest on drawings is generally calculated for 6 months அப்படின்னு சொல்கிறாங்க. assuming that the drawings are made evenly in the middle of each month. ஸோ எப்போ நமக்கு தெரியல, டேட்ஸ் வந்து வித்ட்ராவல் ஆன டேட்ஸ் நமக்கு தெரியல அப்படின்னா ஜென்ரலாக நம்ம 6 monthsன்னு கால்குலேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ drawings are made evenly in the middle of each monthன்னு நம்ம எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியலன்னா it is important to note that where the drawings are made in fixed sums and at the end of each month the interest on drawings will be equal to the interest on total drawings of 5.5 months. ஸோ இங்கே இன்னொன்று என்ன நோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, drawings are made in fixed sums. ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த end of the each monthல interest on drawings will be equal to the interest on total drawings of 5.5 monthsன்னு சொல்லியிருக்காங்க. Similarly, if the drawings are made at beginning of each month, interest on drawings will be equal to the interest on total drawings of 6.5 months. So end of each month அப்படின்னா 5.5 months. So beginning of each month அப்படின்னா
6.5 months நம்ம வந்து ட்ராயிங்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்னர் சேலரி ஆர் கமிஷன். ஸோ பார்ட்னருடைய சேலரி கமிஷன் எப்படி சொல்கிறாங்க, இதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டீலில் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு. சம்டைம்ஸ் it may so happen that some partners devote more time or possess better skills and experience in comparison with their fellow partners. As a result, they should be allowed a special compensation either in the form of salary or in the form of commission, which are treated as business expense but divisions of profits. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, சம் பார்ட்னர்ஸ் வந்து நிறைய டைம் செலவு பண்ணுவாங்க, இன்னும் நிறைய பெட்டர் ஸ்கில்ஸாக இருக்கும், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதர் பார்ட்னர்ஸை விட நிறைய வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டிவோட்டடாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும், ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும் இல்லையா, அந்த போனஸ் மாதிரியோ இல்லை ரெம்யூனரேஷன் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த சேலரி இல்லைன்னா ஒரு கமிஷன் அப்படிங்கிறது உள்ளே வருது. இதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். விச் ஆர் நாட் ட்ரீட்டட் ஆஸ் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் பட் டிவிஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். இதை பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸுன்னு நம்ம எடுத்துக்கூடாது, அந்த டிவிஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஷுட் பி அ ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் இன் திஸ் ரிகார்ட் இன் த பார்ட்னர்ஷிப் டீல். ஸோ இதையுமே பார்ட்னர்ஷிப் டீலில் கண்டிப்பாக ஒரு ப்ரொவிஷனில் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. சேலரி டு அ பார்ட்னர் இஸ் சார்ஜ் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அண்ட் த நெட் ப்ராஃபிட் லெஃப்ட் இஸ் டிவைடட் அமாங் த பார்ட்னர்ஸ் இன் த அக்ரீட் ரேஷியோ. ஸோ சேலரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் அந்த ரேஷியோவில் வந்து கொடுப்பாங்க, அதில் அந்த அக்கௌண்ட்டில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த நெட் ப்ராஃபிட் லெஃப்ட் இஸ் டிவைடட் அமாங் த பார்ட்னர்ஸ் இன் த அக்ரீட் ரேஷியோ. ஸோ இதை கொடுத்ததுக்கு, இந்த சேலரி கொடுத்ததுக்கு அப்புறமா உள்ளதை நமக்கு வந்து அந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் வந்து அவங்களுக்கு மற்ற எல்லாருக்குமே பிரித்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி இருக்குது. பார்ட்னர்ஸ் சேலரி டு பார்ட்னர்ஸ் கரண்ட் கேபிட்டல், P&L டு பார்ட்னர்ஸ் சேலரி. இது எந்த மாதிரி இருக்குது, இது வந்து இது மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல், P&L அப்ராப்ரியேஷன் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ சேம் கரெக்டாக, ஏன்னா இது வந்து நமக்கு உள்ளே வருது, அதனால் வந்து இதுவும் அதுவும் சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன். So if a partner advances by way of loan a sum of money beyond the amount of capital, he has agreed to contribute a loan account of that partner should be opened quite distinct from his capital account. ஸோ ஏதாவது வந்து அமௌண்ட் எடுத்திருந்தா, லோனாக எடுத்திருந்தா, ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டை அவங்களுடைய பியாண்ட் த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் அவன் கான்ட்ரிபியூட் பண்ணுறதை விட அவன் வந்து காசு எடுத்திருந்தான் அப்படின்னா, a loan account of that partner should be opened quite distinct from his capital account. கேபிட்டல் அக்கௌண்ட் இல்லாமல் இன்னொன்று வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. In the absence of any agreement to the contrary, such a loan will carry 6% interest irrespective of whether the capital bears any interest or not. ஸோ இது வந்து என்னது, அக்ரிமெண்ட்டில் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா 6% இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம போட்டுக்கணும்னு சொல்கிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 6% இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு. ஸோ இதை இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் டு பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட். ஸோ லோன் அப்படின்னு இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் இல்லாமல் டிஸ்டிங்க்டாக ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு சொன்னாங்களே, அதுதான் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் கம்மிங் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுடைய இது என்ன ஃபார்மட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இன் த கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங் இட் இஸ் யூஷுவல் டு அலோகேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing, salary, commission and their respective share of profit and loss account to the capital account of partners through the profit and loss appropriation account. ஸோ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்கில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோகேட் பண்ணுவோம், ட்ராயிங்ஸ் அலோகேட் பண்ணுவோம், சேல்ரி, கமிஷன் எல்லாமே அலோகேட் பண்ணி அதை வந்து எப்படி கொண்டு போகிறாங்க, டு தி கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த பார்ட்னர். அவங்க கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து கொண்டு போய் காட்டணும், மைனஸோ ப்ளஸ்ஸோ எதுவாக இருந்தாலும் கொண்டு போய் காட்டணும். எப்படி காட்டுவோம், த்ரூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், இது மூலமாக கொண்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ளஸ் ஆகிருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் மைனஸ் ஆகிருக்கும், சேலரி ப்ளஸ்ஸு, கமிஷன் ப்ளஸ்ஸு, லோன் வந்து மைனஸ், இந்த மாதிரி இருக்க எல்லாமே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் வழியாக கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியும்னு சொல்கிறாங்க.
Profit and loss appropriation is an extension of usual profit and loss account for the purpose of adjusting transaction relating to the partnership deed, that is interest on partners' capital, drawings and loans, partner salary and commission, etc. ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்க, இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யூஷுவல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நம்ம அதை ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து திரும்பி வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். எதுக்காக? ஃபார் த பர்பஸ் ஆஃப் அட்ஜஸ்டிங் டிரான்சாக்ஷன் ரிலேட்டிங் டு த பார்ட்னர்ஷிப் டீட். இதில் சொல்லியிருக்க எல்லாத்தையுமே நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். டியூ டு தேர் பெக்யுலர் நேச்சர், these transactions are treated separately without mixing up with general trading transaction. So these transactions, that is due to their peculiar nature, these transactions are treated separately without mixing up with ஜென்ரல் ட்ரேடிங் ட்ரான்சாக்ஷனோட இதை வந்து மிக்ஸ் பண்ணாமல், இதை பெக்யுலராக ஒரு மாதிரி தனித்துவமாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம we should be treated separately அப்படின்னு சொல்கிறாங்க. Profit or loss revealed by the usual profit and loss account is distributed among the partners without making the above adjustment. ஸோ யூஸ்வலாக என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இல்லாமையே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. So, some partners may lose for the sake of others. If the distribution of profit or loss is to be fair, the profit and loss arrived at must be true and fair. So, இந்த மாதிரி நம்ம வந்து மேலே இருக்க எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும் பண்ணி அப்படியே அவங்களுக்கு வந்து அந்த கேபிட்டலை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். சில பார்ட்னர்ஸ்க்கு வந்துட்டு மற்றவங்களுக்காக அவங்களோட காசு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனை நம்ம பண்ணணும்னு சொல்கிறாங்க. To arrive at the true and fair profit and loss before its division, the above mentioned adjustment are carried out in P&L appropriation account. ஸோ எப்படி பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் பாருங்கள், ட்ரேடிங் லாஸ் இருந்துச்சுன்னா இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா இந்த சைட் மென்ஷன் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல், இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், இங்கே பார்ட்னர்ஸுடைய சேல்ரி, கமிஷன். ஸோ நெட் லாஸ் வந்துச்சுன்னா இந்த சைடு, நெட் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இந்த சைடு, இந்த மாதிரி இதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இங்கே நம்ம வந்து வரவுன்னு வச்சுக்கலாம் இல்லையா, இந்த சைடு வந்து செலவுன்னு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, ஏன்னா சேல்ரி, கமிஷனு, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் எல்லாமே இந்த சைடு வருது. இந்த சைடு வந்து நமக்கு வந்து லாஸ் வருது, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வருது, எல்லாமே இந்த சைடு வருது. எய்தர் தேர் கேன் பி ட்ரேடிங் ப்ராஃபிட் ஆர் ட்ரேடிங் லாஸ் அட் த பிகினிங் ஆஃப் தி அக்கௌண்ட் அண்ட் நாட் போத். ஸோ எய்தர் இது வரலாம், இல்லை வந்து ப்ராஃபிட் வரலாம், லாஸ் வரலாம் ட்ரேடிங்கில். அப்படி இல்லைன்னா ரெண்டுமே வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு ஃபார்மேட் தான், நீங்கள் சம் போட உங்களுக்கு இது புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர். ஸோ நம்ம அதை பார்த்தோம் அந்த டீட்லேயே. கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இல்லை ஃப்ளக்சுவேட்டிங்காக நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். இன் பார்ட்னர்ஷிப் தேர் வில் பி ஆஸ் மெனி கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ். Partners' capital is the amount invested or contributed, whether in cash or kind or both, by the partners in the business. ஸோ பார்ட்னர்ஷிப்பில் நிறைய கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, நிறைய நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸும் இருப்பாங்க. ஸோ பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் வந்து இட் இஸ் அன் அமௌண்ட் இன்வெஸ்டட் ஆர் கான்ட்ரிபியூட்டட். எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, கேஷாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு அசட் வழியாக கூட கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இன் அ பிஸ்னஸ். whenever a partner contributes towards his capital, cash account or property account is debited and a separate capital account of such partners credited with contribution. ஸோ எப்பெல்லாம் ஒரு பார்ட்னர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ, அவங்க கேபிட்டலில் கேஷாவோ இல்லை ப்ராப்பர்ட்டியாவோ என்னவா அவங்க பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு கேபிட்டல் ஒரு அக்கௌண்ட்டை வந்து செப்பரேட் கேபிட்டல் அக்கௌண்ட் அந்த பார்ட்னருக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணி கிரெடிட் பண்ணணும், அந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையுமே கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் வந்து ரெண்டாக இருக்குது.
One is fixed and another one is fluctuating. So fluctuating na enna paapom. First, under this method the capital account of a partner does not remain at its original balance. எப்போவுமே அந்த பேலன்ஸே இப்போ நம்ம என்ன கொண்டு வந்தோமோ அந்த காசில் இருக்காது, பட் fluctuates quite frequently. Fluctuate மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The reason is that all adjustments in respect of drawings, interest on capital, interest on drawings, salary or commission to partners, share of profit or loss account, etc. are made directly in the capital account itself. So inga enna idu ellam, the reason is that எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து டைரெக்டாக மேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேச்சுரலி த கேபிட்டல் பேலன்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் தி அக்கௌண்டிங் பீரியட் இஸ் அஃபெக்டட் and therefore it is different at the end. The balance in the capital account goes on fluctuating. ஏன் fluctuate ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா. ட்ராயிங்ஸ் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு, சேலரி, கமிஷன் எல்லாத்தையுமே நம்ம அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அது வந்து பிகினிங்கில் இருந்ததை விட இங்கே வரும்போது எண்டில் வரும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் அந்த கேபிட்டலை நம்ம ஃப்ளக்சுவேட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். The method is therefore called fluctuating capital system. ஸோ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் வேணும், பேலன்ஸ் பி/டி ஆல்ரெடி இருக்கிற கேபிட்டலு, இந்த ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட். லாஸ் ஆச்சுன்னா இங்கே வரும், ப்ராஃபிட் ஆச்சுன்னா இங்கே வரும். இந்த சைடு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன் எல்லாமே இங்கே வரும். ஸோ இங்கே பாருங்கள், இது அப்படியே ஆப்போசிட்டில் வருது. கரெக்டாக இதோடைய ஆப்போசிட் இங்கே வருது. இந்த வரவோட அப்படியே எடுத்து நம்ம இந்த சைட் போடுற மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தட். ஓகே. ஸோ ட்ராயிங்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மைனஸ் இல்லையா, நம்ம எடுத்திருக்கோம் லாஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், லாஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷனில் வர லாஸ், இது எல்லாமே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த சைடு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நமக்கு வந்து வந்திருக்கு, உள்ள சேலரி உள்ளே வந்திருக்கு, கமிஷன் உள்ளே வந்திருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அப்ரோப்ரியேஷனில் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இது எல்லாமே இந்த கிரெடிட்டில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் இன் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஸோ இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மிங் டு ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட். அண்டர் திஸ் மெத்தட் தேர் ஆர் 2 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஈச் பார்ட்னர். ஃபிக்ஸ்டு அப்படிங்கிற போது பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று வரும், பார்ட்னர்ஸுடைய கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று வரும். The partner's capital account is credited with the original amount of capital introduced by the partner into the business. It is to be credited subsequently with extra capital introduced by the partner or debited with the amount of capital permanently withdrawn by the partner. No other adjustments are made in this account. ஸோ இங்கே நல்லா பாருங்கள், இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன ஒரிஜினல் அமௌண்ட் அவர் எவ்வளோ கொண்டு வந்தாங்களோ அந்த அமௌண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸு. கரெக்டாக? இட் இஸ் கிரெடிட்டட் சப்சிக்வெண்ட்லி வித் எக்ஸ்ட்ரா கேபிட்டல் ஏதாவது வந்து அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அதையும் நம்ம இங்கே கிரெடிட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஆர் டெபிட்டட் வித் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் பர்மனெண்ட்லி வித்ட்ரான் பை த பார்ட்னர். அங்கே ஏதாவது ட்ராயிங்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டெபிட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இந்த அக்கௌண்ட்டில் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. கேபிட்டல் ஓப்பனிங் பேலன்ஸ் அவன் எவ்வளோ கொண்டு வந்தானோ அது, சப்போஸ் ஏதாவது அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணானா அது, அதுக்கப்புறம் அவன் ஏதாவது வந்து ட்ராயிங்ஸ் எடுத்துக்கிட்டானா அதை மட்டும்தான் இதில் மென்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இதில் என்ன மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல், ட்ராயிங்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டு, லாஸு, லோனு, சேல்ரி, கமிஷன் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் கொடுக்குறாங்க. The balance in this account will go on fluctuating, but the balance of the capital account will remain fixed. இதுதான் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட். இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் வராது. ஏன்னா நம்ம வந்து அதில் வேறு எதுவுமே சேர்க்கலை. அந்த இங்கே இருக்கிற இது எல்லாத்தையுமே நம்ம எங்கே சேர்க்குறோம், இதில் சேர்த்து வைக்கணும். கரெக்டாக? ஸோ கமிஷன், சேலரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற அதே தான் இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே போட்டுக்கிறோம். இந்த சைடு ட்ராயிங்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், அதுக்கப்புறம் லாஸ் ஆச்சுன்னா இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் போடுறோம். ஏன்னா இது வந்து இட் வில் கீப் ஆன் ஃப்ளக்சுவேட்டிங் பட் இட் இஸ் ஃபிக்ஸ்டு. அதனால்
நம்ம வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால தனியாக ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு அவனுடைய மற்ற எல்லா செலவையுமே கரண்ட் அக்கௌண்ட்டில் காமிச்சு அதை ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. 2 கேபிட்டல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.